பெண்கள் பத்தின பொன்ராஜ் பேச்சுக்கு கடும் கண்டனம் சொன்ன விஜய் திமுகவையும் காட்டமா விமர்சனம் பண்ணிருக்காரு. தாவேகா ஆதரவு பெண்கள் பத்தின அரசியல் விமர்சகர் பொன்ராஜோட கருத்துக்கு அந்த கட்சியோட தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல திமுகவையும் அவரு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியல் விமர்சகர் அப்துல் கலாமோட முன்னாள் உதவியாளர் பொன்ராஜ் பேசின பேச்சு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதாவது தாவேகா பெண் தொண்டர்களை விபச்சாரிகள் அப்படின்னு அவரு விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் சமூக வலைதள பதிவுல, இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா, அக்கா, தங்கைகளை தரக்குறைவான சொல்லுனா வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகிற தேர்தலில் தாய்க்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப் போவது உறுதி 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 அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. முன்னாடியே தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தன்னோட எக்ஸ் தளத்துல வெளியிட்ட பதிவுல, நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண்களை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டோட பெண்களை வக்கரமான வார்த்தைகள்ல இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய பொன்ராஜோட கருத்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. மாபெரும் மனிதர்கள் கிட்ட சிறந்த பொறுப்புல வேலை செஞ்சவர் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் பின்னாட்கள்ல திமுக ஆதரவாளரா மாறின பின்னாடி அடிப்படை அறமும் தேவையான மனித மாண்பும் துளியும் அற்றவரா பொன்ராஜ் செயல்பட்டு வந்திருக்கிறதா தெரியுது. எந்த ஒரு சாமானிய மனிதனும் சொல்ல கூசக்கூடிய வார்த்தைகளை ஊடகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் இது மாதிரி பேசுறாரு அப்படின்னா திமுக அதிகார பின்புலம் இல்லாமலா அப்படின்னு சந்தேகம் எழுது. இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வகையில திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை தன்னோட அமைதியின் மூலமா திமுக தலைவர் ஸ்டாலின் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரா? கண்ணியத்துக்குரிய தமிழ்நாட்டோட பெண்களுக்கு எதிரா வன்முறை கருத்துக்களை தெரிவிச்சு பதற்றமான சூழலை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்ராஜ் மேல தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அநாகரீக அரசியலோட உச்சமா தமிழக பெண்கள் மேல மோசமான வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து எந்த நிலையிலும் ஏற்கக்கூடியது கிடையாது. நான் பேசின கருத்துக்கு பொன்ராஜ் உடனடியா தமிழக பெண்கள் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லனா பெண்கள் மேல மோசமான பார்வை கொண்டவர்களுக்கு அவங்களோட ஜனநாயக போராட்டத்தின் மூலமா தக்க பாடம் புகற்றுவாருங்க தமிழக மகளிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.